ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை சங்கீதம் 18:28 தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு அருமையான ஒரு வாக்கு தத்தம். It's a great promise that we should believe. The Lord will enlighten our lamps. There are lamps we have which are not enlightened. If God enlightens a lamp, it will glow brightly, and so that you will give light to the world. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் விளக்கை ஏற்றாவிட்டால் நம்முடைய விளக்கினாலே எந்த பயனும் இல்லை. தாவீது சொல்கிறான், தேவரீர் என் விளக்கை நீர் ஏற்றுவீர். தேவன் விளக்கை ஏற்றுகிறவர். Our Lord is the one who will lighten up our lamps so that we will be a blessing to many people in this world. Dear children of God, not only our Lord enlightens our lamp, but He is going to make the darkness into bright. இந்த இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். You might be going through a dark moment in your life. Maybe your life is kind of a dark period in your life. But my Lord Jesus is going to give you the great light so that you will see a great bright future in your life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இயேசு உங்களுடைய இருளை வெளிச்சமாக்குவார். இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கு எல்லாவிதமான நன்மைகளையும் கொடுப்பார். இருளை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். My Lord Jesus Christ came to destroy the works of the devil because he is the one who brings every darkness in the people's life. So, the devil is a defeated foe. He crushed his head on the cross of Calvary before 2000 years. So, we need to believe that Jesus is the one who will brighten up your dark period so that you will be blessed. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு உங்கள் இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தின் மனிதர்களாலே உங்கள் வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்க முடியாது. காரணம், அவர்கள் ஒரு மனிதர்கள். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ இருளை வெளிச்சமாக்கும்படிக்கு இந்த உலகத்திற்கு வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கடன் என்றதான இருள் இருக்கலாம். அது நிமித்தமாக அநேக மக்களை நீங்கள் பார்க்க முடியாதபடிக்கு ஒளிந்து கொண்டு போகலாம். அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் நிமித்தமாக, அவமானத்தின் நிமித்தமாக அவர்கள் இருளிலே முடங்கிக் கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில வெளிச்சமாக்குகிற கர்த்தர் வருகிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசியுங்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் நீர். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். இருளை வெளிச்சமாக்கும். உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நன்மை கடந்து வரட்டும். ஆசீர்வாதங்கள் கடந்து வரட்டும். அற்புதங்கள் நடைபெறட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.